Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா பச்சை பட்டாணி குருமாவை 10 நிமிஷத்துல பண்ண போறோம். ரொம்ப தேங்காய் அது இதுன்னு ஊத்தாம சிம்பிளா பண்ண போறோம். நான் நைட்டே காஞ்ச பச்சை பட்டாணியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை குக்கர்ல போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ வேக வச்சாச்சு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சவொன்னு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா எண்ணெயில் கருகாமல் இருக்க ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். இப்போது மசாலாவும் நல்லா அதோட மசாலா வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி மேலே எண்ணெய் படர ஆரம்பித்தோடனே வேக வச்ச அந்த பச்சை பட்டாணியை இதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போது பட்டாணியோட இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர வர கரெக்டாக வரும் பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். இந்த பச்சை பட்டாணி குருமாவை நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் முந்திரி எதுவுமே ஊற்றலை. இங்கே சிம்பிளாக பண்ணுறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.